எள்ளக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, 17 நவம்பரிலிருந்து 23 நவம்பர் என்கிற இந்த காலகட்டம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ளது. கன்னிராசி என்கிற 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியின் 3ஆம் இடமான தனுசு ராசி வரை சந்திர பகவான் சித்திரையிலிருந்து மூல நட்சத்திரம் வரை பிரயாணம் செய்கிறார். இப்படி செய்யும்போது சில செலவுகளை முதலிலே கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தை பற்றின சிந்தையை உங்கள் ராசியிலே இருக்கும்போது கொடுப்பார். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்குள்ளே விருச்சிக ராசிக்குள்ளே செல்லக்கூடிய காலகட்டங்களிலே சில செலவுகள் உங்கள் கட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கும். 3ஆம் இடமான தனுசு ராசியில் போகும்போது பரவாயில்லைங்க, 2 செலவு பார்த்துட்டீங்க, இப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கிடுங்கன்னு கொஞ்சம் கையில் காசும் கொடுப்பார். அப்படிங்கிற சூழ்நிலை இந்த சந்திரனின் மூமெண்ட் அப்படிங்கிற கோச்சாரத்தில் பார்க்க முடியும். அதே மாதிரி கோள்களின் மூமெண்ட்டில் பார்க்கும்போது இந்த சூரியனானவர் உங்கள் ராசியிலிருந்து மூவாயி விருச்சிக ராசிக்கு போகிறார். உங்கள் ராசியில் இருந்த வரைக்கும் நீச்சம் என்கிற தன்மையில் இருந்தார். இவர் 2ஆம் இடத்துக்குள்ளார போகிறார். ஏற்கனவே கொஞ்சம் மனசில் கவலைகள் இருந்தது, அந்த கவலையிலிருந்து லைட்டாக விடுபடலாம். ஆனால் 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார போகும்போது குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போகிறது. அப்போ நான் நீன்னு ஒரு சண்டை போட்டி எல்லாம் வந்து நிற்கும். அந்த போட்டியில் நிறைய முதன்மைத்தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். வேலையில் பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். செலவு கொஞ்சம் நெருக்கடி தருவதாக இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூபம் போடுற மாதிரி செவ்வாய் ஆட்சியிலேயே அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வியாதி அப்படிங்கிற மருத்துவ செலவையும் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை புரிந்து கொள்வோம். 2ஆம் இடத்துல இப்போது புதன் வக்கரகதியில் இருக்கிறார். விருச்சிக ராசிக்குள்ளே உட்கார்றார். அவர் உங்கள் ராசியை நோக்கி பயணம் செய்வார். அதே போல் பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்களை செய்ய வேண்டும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இங்கே போயிட்டு வரணும் எல்லாம் நிறைய யோசிச்சிங்க இல்லையா? அந்த யோசனைகளை எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணுற மாதிரி இந்த வாரத்தினுடைய மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுபோல் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அவருடைய பார்வை ரொம்ப பலம் உண்டு. வக்கரகதியிலேருந்து பார்க்குறார் 9ஆம் இடத்துலேருந்து. அதனால் நல்ல ஆடை ஆபரண சம்பத்துக்களை எல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு யோகக்காரகன் சனி, அவர் வக்கரகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரையும் பார்க்கறதுனால கல்யாண விஷயங்கள்லாம் தடைபட்டு இருந்தால் அந்த தடைகளெல்லாம் நீக்கி கொஞ்சம் புதிய வரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த குருவின் பார்வை ஏற்படுத்திவிடும். அதனால் மண் மனை வாகன யோகங்களிலே சில சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களும் இப்போது தெளிவாகிவிடும் அப்படிங்கிறது தெரிகிறது. புதனின் இந்த வக்கரமும் கொஞ்சம் பிரயாணத்தை கொடுத்தாலும் லாபத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் சில விஷயங்களிலே குழந்தைகளிலே சேதங்களை ஏற்படுத்துவார். ஏன்னா மருத்துவ செலவுகள் தேவையில்லாத சில அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பிராது அப்படிலாம் வந்து நிற்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அவங்கள கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. ஆனாலும் பணவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் பணவரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய தன்மை. குழப்பங்களும் மனக்கவலைகளும் வீட்டில் இருப்பதை குறைப்பதற்கான பரிகாரமாக புதன்கிழமை அன்று அமாவாசை வருகிறது 19 நவம்பர். அன்றைக்கி அவசியம் திதி தர்ப்பணங்கள் செய்பவர்களும் அப்படி செய்யாதவர்களும் நண்பகல் 11:45 12:15 வரைக்கும் இருக்கிற டயத்தை அலாரம் செட் பண்ணி வச்சு கொண்டு அந்த நேரத்திலே அவசியம் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்கள். உங்கள் லாபத்துக்கான
அனைத்து விதமான அஷூரன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இது நல்ல ஒரு வழி. அதனால் அவசியம் இதை பண்ணுங்கள். அதனால் வரக்கூடிய பலன்கள் எப்படி எப்படியில் பணத்தை போட்டு திருப்பி ரீப்பிங் பெனிஃபிட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிக்கிறீங்க இல்லையா, அதே போல் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களிலே சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனத்தில் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க. வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, 17 நவம்பர் 2025 23 நவம்பர் 2025 வரைக்குள்ள இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவானானவர் சித்திரை நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசிக்குள்ளிருந்து மூல நட்சத்திரம் என்கிற தனுசு ராசி வரை பிரயாணம் செய்கிறார். இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார விஷயத்தில் கடைசி நாளன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர் வக்கரகதி அப்படிங்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தெளிவாக துலா ராசிக்குள்ளே பயணம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது. சந்திரன் கன்னிராசி அப்படிங்கிற ராசி உங்களுடைய லாபஸ்தானம், அங்கேருந்து மூவாரார். அப்போது முதல்ல கன்னிராசிக்குள்ளே இருக்கும்போது லாபம் கிடைக்கும். துலா ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் பண செலவுகள் உண்டு. உங்கள் ராசியில் வரும்போது தேக ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் வரும். தனுசு ராசிக்குள்ளே போகும்போது எக்ஸ்ட்ராவாக கையில் இருக்கிற கையிருப்பு கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறது அவுட்லேயராக சந்திரனை பிடிச்சிட்டா தெரிஞ்சு போயிடும். இப்போ உள்ளே போய் பார்க்கும்போது 12ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த சூரிய பகவான் இந்த 17ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை அணி விழா அப்படிங்கிற நாளில் உங்களுடைய விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார். இனிமேல் விருச்சிக ராசிக்குள்ளார நீச்சத்தன்மையில் இருந்தவர் வெளியில் வந்துட்டார். இப்படி வந்தவர் உங்கள் மண்டக்குள்ளார சூரியன் அப்படின்னாக்க கொஞ்சம் எரிச்சலையும் வேகத்தையும் கோபத்தையும் ஆபத்தையும் கொடுப்பார் இல்லைங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலையை உண்டாக்குவார். இவரை குரு பார்க்கறதுனால தன்மை கொஞ்சம் கம்மியாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவரும் அங்கே உட்காந்துட்டார். இப்போ சூரியன் செவ்வாய் 2 பேர் இருந்தனால சட்ட சிக்கல் என்னன்னாக்க செய்யணும்னு ஒரு வேகம், செய்ய வேண்டான்னு ஒரு வேகம், இது எல்லாமே அனல் பறக்கக்கூடிய விஷயங்களாக அமைவதனால புத்தி தடுமாற்றங்கள் நிறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கொஞ்சம் தெளிவாக யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா புத்தி வேணும் இல்லையா, அந்த புத்தியும் வக்கரகதியில் உட்காந்துருக்குது. புதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறாரு, வக்கரத்தில் இருக்கிறார். அவர் தொடக்கூடியது 12ஆம் இடத்தை போய் தொடுவார். அதனாலே எக்ஸ்ட்ராவாக நிறைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், குழப்பமான சூழ்நிலையை இந்த வாரத்தில் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக்கிக்கணும்னா காலையில் எழுந்துக்கணும், ரிலாக்ஸ் ஆகிடணும். இந்த வாரம் முழுக்குமே நீங்கள் தியானம் அப்படிங்கிற முதல் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் தான் தொழிலுக்குள்ளார போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் உங்களை பற்றி தன்னிலை அறிந்து கொண்டு செயல்கூடிய செயல்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அழகாக மனதில் பிடிக்கும். இதுதான் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு அது தாட் ப்ராசஸாக சொல்லிக் கொடுப்பார். அவர் தன் பார்வையை உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்துல வைக்கிறார் இல்லைங்களா, அங்கே தான் தைரியம், அங்கே தான் முயற்சி, அங்கே தான் வெற்றி, தன்னம்பிக்கை, எல்லா விஷயமும் இருக்குது. அதனால் குருவுடைய என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் லிசன் பண்ணணும் இல்லைங்களா. யார் ஒருத்தர் கேட்டுக்கொள்கிறார்களோ பணிந்தவருக்குத்தான் பதவின்னு விவேகானந்தர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மனசுலேருந்து இறங்கி என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது அப்படிங்கிறதும் ஒரு கோட்பாடாக வச்சுக்கணுங்க. அதுபோல் உங்களுக்கு பலவிதத்திலும் ஆலோசனை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களிடம் கேட்டு இந்த வாரத்தை அழகாக ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். லாபம் உண்டு, சுகம் உண்டு அப்படிங்கிறது அஷ்யூர் கொடுக்குறார். அதனால் எப்படின்னு பயப்பட வேண்டாம், பணத்துக்கெல்லாம் ஒன்றும் கவலை இருக்காது. ஏன்னா அவர் பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் எந்த விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. கொஞ்சம் மனக்கவலை இருக்க தான் செய்யும், ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறதும் வேலையில் தெளிவற்ற சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால்தான் இந்த உபாயத்தை போட்டுக்கிறோம். எதுவாக இருந்தாலும் ஆலோசகர் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவான சிந்தனை கொடுக்கும். இதிலேருந்து இன்னொரு உபாயம் இருக்குது. அந்த பரிகாரம் புதன்கிழமை அமாவாசை அந்த நாளிலே அவசியம் நீங்கள் திரிதர்ப்பணங்கள் செய்பவர்கள் செய்து விடுவதும்,
மற்றவர்களும் சேர்ந்து நண்பகல் 11:45 12:15 வரைக்கும் இந்த பீரியட் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம். இந்த பீரியடில் அவசியம் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்க. ஏன்னா பஞ்சமம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய யூகங்கள், உங்களுடைய லாபங்கள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இது எல்லாத்துக்குமே இவர் தான் காரணம். இப்போது எனக்கு அதிர்ஷ்டமே வரலைங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த அதிர்ஷ்டம் வரத்துக்கான வாய்ப்பை இந்த அமாவாசை திதி அன்னைக்கு உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். தான தர்மங்கள் செய்வதனாலே மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற காரியங்கள் எல்லாம் செய்யும்போது அவசியம் இதெல்லாம் டெபாசிட்டாக க்ரியேட் ஆகும். இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரீப்பிங் பெனிஃபிட்டாக வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற நல்ல செய்தியை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.